தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGC எண்ணெய் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் தொடர்ந்து 3 நாட்களை கடந்து இன்று 4வது நாளாக கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விரிவான தகவல்களை அங்கிருந்தே நமது மூத்த செய்தி ஆசிரியர் செந்தில் தருகிறார். செந்தில், கதிராமங்கலத்தில் தற்போதைய நிலை என்ன? வெங்கடபிரகாஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல தொடர்ச்சியாக இன்றைக்கு 4வது நாட்களாக கடைகளை அடைத்து இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இயல்பு வாழ்க்கை, இயல்பு நிலை அப்படிங்கிறது இங்கே முற்றிலும் முடக்கப்பட்ட ஒரு காட்சியைத்தான் நம்மால் காண முடிகிறது. கதிராமங்கலத்தில் நாம் செல்லுகின்ற எல்லா திசைகளிலும் நீக்கமர நிறைந்திருப்பது காவல்துறையினர் தான். ஏராளமான காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளூர் மக்களை தவிர, கிராம மக்களை தவிர ஊடகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்களுக்கோ, மாணவர்களுக்கோ, இளைஞர்களுக்கோ, இயக்க செயற்பாட்டாளர்களுக்கோ இங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த உள்ளூர் மக்கள், குறிப்பாக பெண்கள் மிகுந்த வீரியத்தோடு இங்கே இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு மிக உறுதியாக தேவையானது தண்ணீர் தான், எண்ணெய் அல்ல அப்படிங்கிற வாதத்தை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் வைப்பதை நம்மால் உணர முடிகிறது. நிலத்தடி நீர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய சந்ததி பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குரலிலும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கேயும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏராளமான பெண்கள் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சில பெண்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். உங்கள் பேர் என்ன? இந்த போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவில் போனதுக்கு என்ன காரணம்? என் பேர் அமுதா. இங்கே தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி பாருங்கள், இந்த கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கலரு. இப்படிலாம் இருந்தால் நாங்களாம் எப்படி குடிக்கிறது? எப்படி எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி நாங்கள் எல்லாம் செய்கிறது? எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், நல்ல தண்ணி வேணும். இப்படிலாம் நீங்கள் இவங்க மீத்தேன் கேஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் குடி தண்ணி இல்லாமல் போய்டும். வருங்காலத்தில் எங்கள் சங்கதிங்களாம் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு நல்ல தண்ணி வேண்டும். இல்லை, இப்போ இந்த எரிவாயு திட்டம் அப்படிங்கிறது, ONGC திட்டம் அப்படிங்கிறது திடீர்னு போன வாரம் வந்ததல்ல, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்பொழுது இந்த போராட்டம் வீரியம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம்? இதுக்கு என்னென்ன காரணம்னா, இப்போ போலீஸ்லாம் ரொம்ப அதிகமாக மக்கள்லாம் ரொம்ப துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. எங்களால் ரொம்ப முடியல. கொடி ஜெயிலில் போய் அடைச்சி வச்சுருக்காங்க. எல்லோரும் விடுதலை பண்ணணும். எங்களுக்கு அது தீர்வு வேணும். இங்கே அவங்க குறிப்பிட்ட மாதிரி கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற கலவரத்தில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 4 பேர் பெண்கள். அந்த 4 பெண்களும் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனால் 10க்கும் மேற்பட்ட ஆண்கள், கைது செய்யப்பட்ட ஆண்கள் இன்னும் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. அவர்கள் வீடுகளுக்கு வரவில்லை. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி நம்மால் உணர முடிகிறது. மற்றும் ஒரு சகோதரி இருக்கிறார், அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். இங்கே பிரதான பிரச்சனையாக இருக்கிறது இப்போ இந்த கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யணும், அந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது. அதை தாண்டி உங்களுடைய நிரந்தர கோரிக்கையாக என்ன இருக்கிறது? என்ன அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் தெளிவாக எதிர்பார்க்கிறீங்க? என்ன செய்தால் இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிடுவீர்கள்? இப்போதைக்கு இந்த போராட்டம் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. இதோட விளைவு என்னங்கிறது இப்போ எங்களுக்கு இப்போ தான் புரியறத ஒழிஞ்சு, அதுக்கு முன்னெல்லாம் நாங்களாம் சும்மா அந்த மாரி வேடிக்கை, அந்த பசங்களாம் அந்த வேடிக்கை பார்க்குது, இந்த மாரி கூட்டம் மாரி அதுமாரி நாங்களாம் சின்ன பிள்ளை வேடிக்கை தான் பார்க்க போயிருக்கோம். இது ONGCனால தான் இப்போ இயற்கை வளம்லாம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வரதுனால இப்போ எங்களுக்கு தண்ணி எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்களுக்கு இவ்வளோ கிராமமும் எல்லாமே நெல் விவசாயத்துலேருந்து எங்களுக்கு பாதிக்குது. அனைத்தும் எங்கள் மக்கள் பசங்க எல்லாமே பாதிப்பில் தான் கொண்டாந்து விட்டுருக்கு. இது வரைக்கும் தண்ணி பார்த்தீங்களா? அவங்க தண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா என்ன கலரில் இருக்குதுன்னு. இதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இது என்னான்னு தஞ்சை மாவட்ட கலெக்டர்கிட்ட கேட்கறதுக்காக தான் இதை எடுத்தோம்னா, அதுக்காக அவங்க எந்த இதுவுமே ஒரு கோரிக்கை வைக்கவும் இல்லை. ஆனால் இதுக்காக நாங்கள் கிராமத்தை விட்டு வெளியில் போய் கூட்டம் போட்டிருந்தோம். அந்த கூட்டத்தில் இதனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு சப் கலெக்டர் சொல்லிட்டு போனார். அது சொல்லிட்டு போக 1 மாதம் கூட ஆகலை. இப்போ பைப்பு அங்கே விரிசல் விழுந்து கச்சா எண்ணெய் வெளியாகி ஒரு 100 குழி பாஞ்சிட்டு அது அன்னைக்கு காலையிலேருந்து அது நடந்துகிட்டு இருக்கு. யாருமே அதுக்கு எந்த தீர்வுமே பார்க்கல. இருக்க கூட்டம் அதிகரிச்சதை ஒழிஞ்சு அதுக்காக யாருமே எந்த கட்சிக்காரங்களுமே ஒரு மனிதாபிமானத்தில் ஒன்றும் யாருமே பார்க்கவே இல்லை. கடைசி கட்டத்தில் என்னன்னா, அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக போலீஸுக்காரங்களும் சேர்ந்து 2 பேர் தான் போகிறோன்னு சொன்னாங்க. 2 பேர் போனதான் அடுத்த நானும் அந்த பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருக்கேன். நிற்க உள்ளே என்ன பண்ணாங்க, எப்படி தான் அது பற்ற வச்சாங்கன்னு தெரியல. பற்ற வச்சுட்டு மக்கள் மேலே போட்டாங்க. யார் பற்ற வச்சாங்க? அன்னைக்கு அந்த போராட்ட காலத்தில் நெருப்பு பற்ற வைக்கப்பட்டதை எல்லா ஊடகங்களும் பார்க்க முடிந்தது. யார் அந்த நெருப்பை பற்ற வைத்தது? போராட்டக்காரர்கள் தான் பற்ற வைத்தாங்க அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்படுறதா ஒரு செய்தி இருக்குது. அதெல்லாம் இல்லைங்க, காவல்துறை தான் இதை பற்ற வச்சு இது கலவரத்தை உண்டு பண்ணி கூட்டத்தை கலைக்கிறதுக்காக கலவரத்தை உண்டு பண்ணதே போலீஸுக்காரங்க தான்.
போலீஸுக்காரங்களால் வந்த கலவரம் தான். மக்கள் சாட அமைதியாக தான் நாங்கள் அங்கே இருந்துகிட்டு இருந்தோம். இதிலே 2 பேர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு கால் உடஞ்சி இப்போ வீட்டில் கொண்டாந்து இப்போ தான் இன்றைக்கி தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய அளவில் அங்கே வந்து வன்முறை எதுவும் நிகழலை, காவல்துறை பெரிய அளவில் அவங்க வந்து மக்கள் மீது எந்த வன்முறை நிகழ்த்தல, சிறிய அளவில் பலம் பிரயோகிக்கப்பட்டது. அதுவும் போராட்டக்காரர்கள் ஒரு சிலர் வந்து காவல்துறை நோக்கி கல்கரை எழிய தொடங்கினாங்க. காவல்துறையின் மீது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் தாக்குதல் நடத்தியனால சிறிய அளவில் காவல்துறை தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்த வேண்டியிருந்தது அப்படின்னு இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். முதஞ்ச நேரம் வந்து நம்ம இடத்துல பார்க்கல, இன்னைக்கு பார்த்துருந்தாக்கா அந்த வார்த்தை அவங்க இப்போ சொன்னதை நானும் பார்த்துட்டு தான் வந்தேன். கார்லாம் உடஞ்சிட்டுனாங்க, எந்த கார் உடஞ்சிது என்னங்கிறத அவங்க வந்து நேராக பார்த்துருந்தாங்கன்னாக்கா இன்றைக்கி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆகையால் இன்னும் சொல்ல போனால் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எந்த ஆதரவுமே கிடையாது. இப்பயும் எடப்பாடி சொல்கிறது என்னன்னா, அவங்க பக்கமாக தான் தீர்ப்பாக சொல்கிறாங்களே வந்து கதிராமங்களை வந்து அழிஞ்சு போகிற கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு? ஆனால் இதை பார்க்குற அனைத்துப்பட்டு சுற்றுப்பட்டு மக்களும் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும். எங்கள் கிராமத்தை ஆதரவு வேணும். இதில் அவங்க சொன்ன மாதிரி சுற்று வட்டார பகுதி மக்கள் தங்களுக்கு ஆதரவு அளிக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. சுற்று வட்டார பகுதி மக்களை தாண்டி ஏராளமான இளைஞர்கள், சமூக வலைதளங்களில் செயற்பாட்டாளர்கள் கூட இந்த கிராமங்களுக்கு வருவதற்காக தயாராகி கொண்டிருப்பதாக செய்திகள் வந்தன. ஆனால் யாருக்கும் இங்கே அனுமதி மறுக்கப்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை தாண்டி இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த மாதிரி ONGC-லிருந்து ஆயில் லீக் ஆகி ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த இழப்பு சரி செய்யப்படும், அந்த இழப்பு கொடுக்கப்படும் என்பதாக ஒரு செய்தி வெளியாக இருந்தது. அது தொடர்பாகவும் கேட்கலாம். இப்போ மாவட்ட நிர்வாகம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஆயில் லீக் ஆகிருந்து அதற்கான ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த இழப்பு வந்து கொடுக்கப்படும், சரி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கின்றன? உங்களுக்கு இழப்புலாம் ஒன்றும் தர வேணாம், எங்களுக்கு வந்து உயிரை மூட்டு கொடுங்க. எங்கள் ஊர் தான் எங்களுக்கு வேணும். எங்கள் ஊர் பெருமைப்பட்ட ஊர்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதேமாரி எங்கள் ஊர் எல்லாரும் மீட்டு கொடுத்தாவே எங்களுக்கு போதும். தண்ணி வேணும் எங்களுக்கு மெயினாக. மோட்டரில் போய் பார்த்தா தண்ணி இல்லை, மோட்டர் அடி வாங்கி போய் எடுக்கு. இந்தமாரி பிரச்சனை தான். இந்த மாதிரிலாம் விவசாயம்னா போய் பாருங்கள், அந்த பக்கம்லாம் ஒன்றும் இல்லை, கதிர் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே வெறுமனேன்னு கிடக்க ஆடு மாடு மெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி சாப்பிட்றது? எப்படி எல்லாருமே அந்த இதை நம்பி தானே இருக்காங்க. அதேமாரி இதை எங்களுக்கு உதவி செஞ்சானா எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. காலேஜ் பசங்கள்லேருந்து ஊர் ஜனங்க, உலக ஜனங்க எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் ஊரை மீட்டை கொடுக்கணும் எங்களுக்கு. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த கட்சிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் எட்டி நின்று எங்களுக்கு உதவி செய்ய சொல்லுங்கள். அதுக்கு அப்புறம் கட்சிக்காரங்க வரலாம் வேணும்னா எங்களுக்கு ஊர் தான் வேணும். சும்மா கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களுடைய போராட்டமாக இது இருக்க வேணும் அப்படிங்கிறதா தான் இங்கே இருக்கக்கூடியவங்க தங்களுடைய பதிவு செய்கிறாங்க. இது கதிர் விளைந்த மங்கலம் அப்படிங்கிறதா இதனுடைய பெயர். கதிர் விளைந்த மங்கலமாக நம்மாலும் இப்போ கூட பார்க்க முடியுது. இந்த ஊரை சுற்றிலும் தென்னை, வாழை, நெற்கதிர்கள் செழித்து இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஆனால் இதெல்லாம் அழிந்து போயிடுமோ முற்றிலும் அப்படிங்கிற அச்சம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனதிலும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றும் சில சகோதரிகள் இருக்கிறாங்க. இந்த இழப்பை சரி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை மாவட்ட நிர்வாகம் வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள்? உங்களுடைய நிரந்தர கோரிக்கை தான் என்னவா இருக்குது? இதெல்லாம் எங்களால் அவங்க இழப்புலாம் கொடுக்கறத எங்களால் ஏற்றுக்க முடியாது. அதை ஏற்றுக்கிட்டா நாங்கள் எப்படி விவசாயம்லாம் பண்ணுறது? இன்றைக்கி நாங்கள் 100 ரூபாய்க்கு போய் சம்பாரிச்சா தான் நாங்கள் சம்பாதிக்க முடியும். அவங்க விளையிற நிலத்தில் போய் இவங்க எட்டாவட்டி பழனிசாமி சொல்கிறாங்க, நாங்களே கொளுத்தி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் காவல்துறை தான் செஞ்சுது. எங்களை அடித்து வன்முறையாக அவங்கள எங்கள் கூட்டத்தை கலைக்கணும்னு தான் அதெல்லாம் செஞ்சாங்க. அவங்க எங்களுக்கு ONC வேண்டாம், ONC இருக்கக்கூடாது எங்கள் கதிராமங்கலத்தில். எங்களுக்கு முக்கிய கோரிக்கை தான். காவல்துறை அராஜகம் பண்ணுறாங்க. எங்களை இது செக் பண்ணுறன்னு பேரில் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பெண்களிடம் ஏதாவது? பெண்களிடம் இல்லை, யார் ஒரு ஆம்பளைங்க யார் போனாலும் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க காவல்துறை. வந்து எங்கள் காலையில் பார்க்குறோம், இப்போ அவ்வளோ போலீஸ் நிற்கிது. போலீஸ் அராஜகம் தாங்க முடியல கதிராமங்கலத்தில். தெருவுலலாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க அனாவசியமாக. காவல்துறையினர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறையினர் இங்கே வந்து பெரிய அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். அது இயல்பு வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்பின் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறதா சொன்னேன். இங்கே மேலும் சில சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். உங்களுடைய கோரிக்கைகள் தான் என்னவா இருக்குது? நாங்கள் 4 பேர் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோம், திரும்பி வந்தோம். எங்கம்மா போறீங்கன்னு எங்களை 4 பேர் அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? இவங்க போலீஸ்காரங்களாம் எங்களுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? நாங்கள் வந்து இந்த ONC எங்களுக்கு தேவையில்லை, எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. நைட்டோட நைட்டு அவங்களே அடிச்சாங்க. எங்கள் பிள்ளையெல்லாம் தூக்கமே இல்லை. கதிராமங்கலத்து பிள்ளையோல எழுக்கிறாங்களே, எதுக்கு எழுக்கிறாங்க? எந்த இதுக்கு வரக்கூடாது. நாங்கள் எங்கள் பிள்ளையோல வந்து எந்த இடத்துக்கு பிள்ளையோல தூங்கமே இல்லாத பிள்ளையோல மிரட்டி எழுதுங்கிறாங்க. எதுக்காக பேசுகிறாங்க அப்படி? கட்சிக்காரங்களாம் எதுக்கு இருக்கிறாங்க? ஓட்டு வாங்க வராங்கல்ல, எங்கள் காரடு, எங்கள் உறுப்பினர் காரடு எல்லாத்தையும் கொண்டாந்து நாங்கள் போட்டு விட்றோம். எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி வேணாம் எங்களுக்கு. நாங்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே எங்களுக்கு வேண்டியல. இப்போ கவர்மெண்ட் வரலையில எங்களுக்கு. கவர்மெண்ட் நாளைக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எல்லாத்தையும் நாளைக்கு
இதுக்கு நடவடிக்கை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு மாசம் இல்ல, எல்லாத்தையும் அள்ளி கொண்டாந்து கவர்மெண்ட் வேணான்னு சாக்கில் கட்டி கொண்டாந்து போட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தான் மக்கள் இருக்கிறார்கள். தங்களுக்கு தேவை எண்ணெய் அல்ல, தண்ணீர். இது பல நூறு ஆண்டுகளாக இங்கே கதிர் நிறைந்த மங்கலமாக இருந்த கதிராமங்கலம் இன்றைக்கு விவசாயம் நலிவடைந்து தண்ணீர் கூட இன்றைக்கு விஷமாகி போன ஒரு நிலையில் இருக்கிறது. இது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறதான் இவருடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்கிறது. நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. வேங்கட பிரகாஷ்.